எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழக வெற்றிக் கழகம், அதை சுற்றி ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக அவங்க தனித்துத்தான் போட்டியிடுவார்கள், யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டார்கள். தனித்து போட்டியிட்டாலே பெரிய அளவில் அவங்க முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர் ஆகும் அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில தேர்தல் கணிப்பாளர்கள், செஃபாலஜிஸ்ட் கருத்து பதிவிட்டிருந்தார்கள். அதை பற்றி நான் ஒரு விரிவான காணொளி போட்டிருக்கிறேன். அந்த காணொலியில் குறிப்பாக அந்த காணொலியுடைய தலைப்பிலேயே திமுக மரண அடி வாங்க போகிறதா, திமுக படுதோல்வியை சந்திக்க போகிறதா என்று சொல்லியிருந்தோம். அந்த காணொலி குறிப்பாக அந்த ஒரு சில செஃபாலஜிஸ்டுடைய கருத்துக்கின் அடிப்படையிலே செய்யப்பட்ட ஒரு காணொலி. அது நம்முடைய கருத்து கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் திட்டி கூட போட்டிருந்தாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸை பற்றி அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பட் அது என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட சிலர் தேர்தல் கணிப்பாளர்கள் விஜய்க்கு பெரிய அளவிலான ஆதரவு இருக்கிறது, அந்த அண்டர் கரண்ட் வெளியில் தெரியாத அளவுக்கு பெரிய அளவிலே பெண்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஆதரவு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையில் தான் அந்த காணொலி போடப்பட்டிருக்கிறது. அந்த காணொலி நீங்கள் பார்க்கவில்லை என்றால் கட்டாயம் பாருங்கள், ஒரு மாறுபட்ட கண்ணோட்டமாகவும் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நாம் பேசப்போகும் சுவையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பெரும்பாலாக சமீப நாட்களிலே, குறிப்பாக ஒரு வாரம் 10 நாளாக யூடியூப்பில் ஏராளமான யூடியூப் சேனல்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலை உள்ள சேனல்கள் இருக்கின்றன. அந்த சேனல்கள் விவாதங்கள் நடக்கின்றன. அதுபோல் நியூட்ரலாக பத்திரிகையாளர்கள், நியூட்ரல் யார் பக்கமும் சார்பில்லாத பத்திரிகையாளர்கள் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாமே ஒருமித்து ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் பேரட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிளி போல யாரோ சொல்லி கொடுத்ததை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையிலே பெரிய அளவில் ஆட்சி அமைக்கப் போகிறது, அதில் சந்தேகமே இல்லை அப்படிங்கிறத பலவிதமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததாலே மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு குறைந்து கொண்டு வருகிறது, இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி அதிமுகவிலிருந்து பலர் திமுகவுக்கு இனிமேல் வாக்களிக்கப் போகிறார்கள். இப்படியாக அதிமுக இட் இஸ் மெல்ல மெல்ல கிரம்பிள் ஆகுது, நிலை குலையுது. அந்த நிலை குலைவதாலே திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்லி வர்றாங்க. நீங்கள் யூடியூப் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால், குறிப்பாக சமீப நாட்களில் நிறைய பத்திரிகையாளர்கள் யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெள்ள தெளிவாக இந்த கருத்துக்கள் தெரிய வரும். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகம் அபாரமான ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கொண்டு இருக்கிறது. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலமும் இங்கே இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை. எம்ப்ளாய்மெண்ட் பெரிய அளவிலே கொண்டு இருக்கிறது. ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கடந்த 4.5 ஆண்டுகளில். அது இல்லாமல் ஏராளமான புதிய நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய ஃபேக்ட்ரி, தங்களுடைய ஆஃபீஸில் அமைக்கப் போகின்றன. ஐடியாக இருக்கட்டும், இல்லை நான் ஐடியாக இருக்கட்டும், இந்த இரண்டுலையுமே பெரிய அளவிலே ஐடி துறை, மேனுஃபேக்சரிங் துறை, கார் மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ் போன்ற பல துறைகளிலே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரப்போகிறது. அதற்கான அடித்தளத்தை இங்குள்ள அரசு அமைத்திருக்கிறது அப்படிங்கிறத திருப்பி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏராளமான அன்றாட பிரச்சனைகள், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், லாக்அப் மரணங்கள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், இளைஞர்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், ஜாதி பிரச்சனைகள், இப்படி எவ்வளோ விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சென்னை மாநகரத்தினுடைய துப்புரவு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக மழையும் வெயிலும் பார்க்காமல் அவங்களுடைய நிறுவனம் தனியார்மயமாக்கப்பட்டதை அடுத்து போராடி வருகிறார்கள் ரிப்பன் பில்டிங் வாசலிலே. இது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் திசை திருப்புவதற்கு இது ஒரு புதிய ஒரு தந்திரமாக ஆளுங்கட்சி பயன்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்னா, இன்றைக்கு தேர்தல் நடந்தால் திமுக எப்படி 2024 160 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்களோ அந்தளவுக்கு வெற்றி பெற்றவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியே போவது கிடையாது அப்படின்று மட்டும் சொல்லுவது மட்டுமல்லாமல்,
இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த துக்ளக் பத்திரிகையாளராகட்டும், இல்லை ரவீந்திரன் துரைசாமி ஆகட்டும், இல்லை பிற பெரிய பெரிய நியூட்ரல் அப்சர்வர்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இரண்டாவது இடத்துல வந்து தமிழக வெற்றி கட்சி விஜயோடைய கட்சி தான் வரும். அதாவது முதலிலே வந்து வெற்றி பெற போவது, மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது திமுக கூட்டணி. இரண்டாவதாக இடத்திலே வரப்போவது வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். எதிர்க்கட்சியாக யார் அமரப்போகிறார் என்றால் தமிழக வெற்றி கழகம் அமரப்போகிறது. மூன்றாவதாக படுமோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வந்து எடுக்க போகிறது. அது சந்தேகமே கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் புதுசாக காரணமும் சொல்கிறாங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி வந்து மக்களுக்கு ஒரு விருப்பமில்லாத கூட்டணி. மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாகத்தான் இங்கே இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை வந்து டெல்லிக்கு அடமானம் வைத்து விட்டார். இப்படியாக பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். இன்னுமே வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுகிறது. எப்படி அன்வர் ராஜா ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வந்து அதிமுகவை விட்டு திமுகவுக்கு போய் சேர்ந்தாரோ, இனி வரும் வாரங்களிலே வந்து பல மாவட்ட அளவிலான அதிமுகவினர் வந்து உறுதியாக திமுகவிலே சேருவது இன்னும் அதிகமாகும். அதற்கான பின்னணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் எதற்கு நடக்கின்றன சொன்னால், இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு ஆளுங்கட்சியை இப்பொழுது அசைக்க முடியாது. மக்கள் முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து இருக்கிறது, இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுன்னு இப்போது எதிர்கட்சிகள் சொல்லுவது, எடப்பாடி பழனிசாமி சொல்வதெல்லாம் வந்து ஒரு ரப்பிஷ். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மீண்டும் வந்து திராவிட மாடல் ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இதை வந்து நம்ம ஒரு 2-3 இன்டர்வியூஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு இருக்கும் அந்த சிந்தனை ஓட்டமாக கூட மாறிவிடும். நம்ம வந்து இப்போ என்ன நினைக்கிறோம்னா, டஃப் கான்டெஸ்ட் இருக்கும், விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பார், அதனால் அதிமுக ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. யார் ஜெயிச்சாலும் வந்து பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் இல்லாமல் வெற்றி பெறுவார்கள். ரொம்ப நெருங்கிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறதான் பெரும்பாலானவர்கள் சொல்லுவது. அதாவது இந்த விஜய் முதலமைச்சர் ஆவாருங்கிறது ஒரு கேட்டகரி. ஆனால் அது இல்லாமல் வந்து பெரும்பாலும் வந்து இந்த கள யதார்த்தத்தை தெரிந்தவர்கள் சொல்லுவது என்னன்னாக்கா வந்து இது மிக நெருக்கமான ஒரு தேர்தலாக இருக்கும். அதிமுக வெற்றி பெறுமா திமுக வெற்றி பெறுமா, அதாவது அந்த கூட்டணியில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 234 வந்து கிட்டத்தட்ட 2 கட்சிகளும் சரிபாதிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வெற்றி பெறுவார்கள். அதாவது வெற்றி பெறும் கட்சி 130 தொகுதிகளை வெல்லலாம், தோல்வியிடும் கட்சி 100 தொகுதிகள் வெல்லலாம். அந்த மாதிரி இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து இது ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக இருக்குங்கிறது தான் பலராக சொல்லப்படுவது. ஆனால் அந்த கலைதார்த்தத்தை வந்து ஓரம் கட்டிவிட்டு இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, இந்த பிம்பத்தை ஏற்படுத்தல மீது இன்னொரு முக்கியமான காரணம் அல்லது கர்த்தா இதுக்கு யாருனாக்க வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பெண் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மீடியா நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தினருக்கு சொந்தமானது, அவருடைய முதல் குடும்பத்திற்கு உறவினர்களுக்கு சொந்தமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள்தான் இந்த நிறுவனத்தின் மூலமாக டெய்லி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வந்து செய்திகள், தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் வந்து என்ன விவாதிக்கப்பட வேண்டும் என்பது முதற்கொண்டு, அந்த தலைப்புகள் முதற்கொண்டு தீர்மானிக்கிற சக்தி வந்து அந்த நிறுவனத்திடம்தான் இருக்கிறது. இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சிக்கு வெளியே, ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே வந்து ஏராளமான நாட்களாக போராடி கொண்டிருக்கும் அவர்களை பற்றி ஒற்றை தொலைக்காட்சி விவாதம் கூட வரவில்லை. இதுதான் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து மீடியாவுடைய யதார்த்தங்கிறது இன்னொரு விஷயம். ஆக இப்படிப்பட்ட அந்த ஆக்டபஸ் பிடி மீடியா மேலே வந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சி இருக்கிறது சொன்னால் ஆளுங்கட்சிக்கு பின்னணியில் இருக்கிற இந்த தனியார் நிறுவனத்துக்கு, மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு இருக்கிறது. அவர்கள் மூலமாக இப்பொழுது மற்றும் இனிவரும் நாட்களிலே வந்து இது தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லுவார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பெரிய அளவிலே வெற்றி வருவார், 200 தொகுதிகளை வெற்றி வருவார், குறைந்தது 160 தொகுதிகளை வெற்றி வருவார். அதற்கு அடுத்தபடியாக வந்து விஜயுடைய கட்சி வந்து ஒரு 50 தொகுதிகளை வெற்றி பெறும். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 10-20 தொகுதிகள் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய விஷயம். இத்தோடு இந்த சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவின் கதை முடிந்தது என்ற ரீதியாக இனி வரும் நாட்களிலே வந்து இந்த பிம்பம் கட்டமைக்கப்படும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லுவது எல்லாமே வந்து இது திட்டமிட்டு கட்டமைப்பு செய்யப்படுகிறது. களத்திலே வந்து உண்மையிலேயே வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக கோபம் இருக்கிறது, மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகளில் கோபம் இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், காவல்துறையிலே வந்து மரணங்கள், விசாரணைக்கு அழைத்து சென்று மக்களை துன்புறுத்துவது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து பேசு பொருள்கள் இருக்கின்றன. மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பு இருக்கிறது ஆளும் கட்சியினை மேலே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் வந்து பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை.
இங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது. ஆனால் உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தோம்னா அந்த சென்னை மாநகராட்சிக்கு வெளியே போராட்டம் செய்து கொண்டிருந்த அந்த சுகாதார ஊழியர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போன முறை ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் தெள்ளத் தெளிவாக அவர் தேர்தல் அறிக்கையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கத்திலே வந்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும், அவர்களுக்கு ஊதியம் அதிகப்படுத்தி வழங்கப்படும் என்று திட்டமிட்டு பிரிண்டட் மேனிஃபெஸ்டோ இருக்குது, எல்லார் கையிலும் இருக்குது. பத்திரிகையாளர்கிட்ட இருக்குது, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான்ட்ட இருக்குது. யாருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த மேனிஃபெஸ்டோ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அப்படி நாங்கள் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லுகிறார். இது எதற்கு சுட்டி காட்டுகிறேன் சொன்னால், நாங்கள் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று கண்ணை மூடிக்கொண்டு அடித்து இங்கிருக்கும் மீடியாவை கையிலே வைத்துக்கொண்டு சொல்லக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அதை திருப்பி 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 அதை சொல்வதாலே வந்து மக்களும் வந்து ஓ அப்படியா நிறைய நிறைவேற்றிடுறாங்களா அப்படின்னு நினைப்பவர்களெல்லாம் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போலத்தான் அதிமுக வந்து பொதுவாக அந்த பெர்செப்ஷன் கண்ணோட்டம் வந்து வலுவாகிவிட்டால் அதிமுக பாஜக படுதோல்வி அடைந்துவிடும் என்று மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டால் அதற்கு ஏற்கனவே வாக்களிக்கலாம் முடிவு செய்து வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் வந்து அந்த வாக்குகளை மாற்றி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு வாக்களிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் திமுகவே மீண்டும் வரட்டும்னு வாக்களிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக இப்படி திட்டமிட்டு இந்த மக்களுடைய சைக்காலஜி, மக்களுடைய மன உணர்வுகளை தூண்டுவதற்கு, அவருடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு, மடைமாற்றுவதற்கு அழகான இந்த திட்டத்தை வந்து திமுக கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் களத்திலே வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தேர்தல் நாளுக்கு முன்தான் தெரியும். பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் சொல்வது போல திமுக முதலிடத்திலே வந்து விஜய் கட்சி 2ஆம் இடத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கு எதிர்காலமின்றி போக போகிறதா இல்லையாங்கிறத வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இந்த ஒரு சுவையான ஒரு பரிமாணம், ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயம் பதிவிடுங்கள். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது மட்டுமல்லாமல் விஜய் வந்து 2வது இடத்தை பெறுவார், அதிமுகவுடைய முடிவுரை நெருங்கிவிட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நான் வேறொரு பரபரப்பான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.